ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்க்குறது தீப் விலாக். நான் உங்கள் தீபி தான் பேசுவோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கொஞ்சம் மூலிகையெல்லாம் போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு முடக்கத்தான் கீரை, தூதுவளை அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கிராமத்தில் தானே இருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது சிட்டியாக மாறின்னு வருது போல இருக்குது. எதுவுமே கிடைக்கல ரோட்டில். அப்போல்லாம் நாங்கள்லாம் எங்கள் ஆயா வீடெல்லாம் இருந்தாங்க வாடகைக்கு. அப்போல்லாம் நிறைய தூதுவளை முடக்கத்தான் கீரைலாம் கிடைக்கும். இப்போ பார்த்தா சுத்தம் எதுவுமே இல்லை. பெரிய பாப்பா இது ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, குட்டி பாப்பா தான் இருக்காங்க. அது அவங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே மொட்டை வெயிலில் தான் சுற்றின்னு இருக்கோம். ஸோ எப்படி எங்கே என்னென்னா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே இப்போ பவுடராக வாங்கி சாப்பிட்றோம்ல, தூதுவளை சூப்பு அதெல்லாம் குடிக்கிறோம். சரி நம்மளே கொஞ்சம் இது பண்ணிட்டோன்னா வீட்டில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பவுடர் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா, அப்படி இல்லைன்னா அதை துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தேடுறது. சரி கிடச்சிச்சின்னா அதெல்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ எங்கே கிடைக்குதுன்னு தெரியல, ஏன்னா எல்லாத்துலேயும் வீடு கட்டிட்டாங்க. இப்போது கிடைக்குமான்னு தெரியல, இருந்தாலும் அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியது தான். சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வீட்டிலேருந்து போர் அடிக்குதுன்ட்டு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். என்ன சூப்புக்கெல்லாம் நாங்கள் வெளியே இதுவில் தான் குடிக்கிறோம். அது தூள் தான், அந்த தூதுவளை சூப்பு அப்புறம் முடக்கத்தான் சூப்பு அதெல்லாம் விற்கிறாங்க. அந்த பவுடர் வச்சு தான் போடுறாங்க. அது ஒரிஜினலானா அதுன்னு தெரியல. நம்ம இந்த தூதுவளை அதெல்லாம் பறிச்சோன்னா குழந்தைக்கு சளிக்கு இதாக்காக தான் அதெல்லாம் தேடுறது. கிடச்சிச்சின்னா சூப்பு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம தேடி பார்ப்போம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். செடி வரல, செடி வரல, செடி எடுக்கணும். வேற ஏதாவது வரமாட்டேங்குது. அதை விடு, வேற என்ன செடி தெரியல போய் அதுக்கு குழந்தை எனக்கு கொடுக்காத. வேரோட பொண்ணுங்கடி வேண உள்ள அது குடி செடியை பிரிக்கிட்டு இருக்காங்கண்ணா. அப்படியே வரும்போது இந்த பூனாலாம் இருந்துச்சு பர்பிள் கலரில். எனக்கு பர்பிள் கலர் பூலாம் ரொம்ப பிடிக்கும். நிறையா இருக்குது. என் பொண்ணு கையில் கூட இருக்குது பாருங்க. நம்ம காட்டுங்க கையில். இது பர்பிள் கலரில், இந்த பர்பிள் கலர் பூ நல்லா இருக்குது. இது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், இது ஒரு வாட்டி கட்டி வர டிசம்பர் மாதிரியே இருக்கும். அதை தான் பிக்கிறாரு. நம்ம வீட்டில் வச்சு பார்ப்போம் செடி வளர்தான். இப்போல்லாம் யாரு செடியெல்லாம் யாருமே வளர்க்க மாட்டுறாங்க. கிராம சைடுலாம் அப்போல்லாம் வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப செடியெல்லாம் இருக்குது. கற்பூரவல்லி எவ்வளோ இருக்குது. வேணாம் சாப்பிடாதுங்க. ஐயா நீ கேரண்டி போட்டேன். இப்போ ஃபுல்லாக இப்போலாம் வெயில் தான். மரம்லாம் யாரும் வளர்க்குறது இல்லை போல, எல்லாம் வெட்டி போட்டுடுறாங்க. அல்லிப்பூ லோட்டஸ். இதுவா இது தாமரையா? இது அல்லியா? இது வச்சு என்ன பண்ண போற? தூதுவெல்லாம் பறிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். பறிக்கிறார் அல்லி அந்த ஊருக்கு. இல்லை அடியிலலாம் இல்லை, மேலோட தண்டு கொஞ்சம் ஹைட்டா இன்னொன்று இருக்கு பாருங்க, அதையும் எடுத்துக்கோங்க. கொடுக்கும் போதே சூப்பராக இருக்கு. லவ் யூ. பாருங்க, லவ் யூ. இன்னொரு ஒன்று, இது மோஸ்ட்லி எனக்கு பறிக்கணும் நான் பார்ப்பேன், கிடைக்காது. பாப்பா நல்லா இருக்கு. காட்டு, இதை ஒழுங்காக காட்டுங்க. நான் அழகா இருக்குல்ல. முத்தா வர கொடுக்க
முத்தா கொடுமா செடிக்கு முத்து கொடுறா. முத்தா குதிட்டியா? 4-5 முத்தா கொடுத்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முடியல, வெயிலில் தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்னு. மருதாணி அதை காமிச்சது வைங்க. இது மட்டும் கொடு. பட்டு குடு. அதில் வச்சிடலாம், செடியில் வச்சிடலாம். குடு. இது மட்டும் காட்டு மம்மு. ஐயோ நம்ம குருவிக்கு திணையெல்லாம் போடுறோம்ல, அதோட இது நீங்கள் கையில் வச்சாலே அப்படியே வந்துடும். இதுக்கு வர கொம்பு வர திணை இது வந்துச்சு, முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான் இருக்குது திணை. இது எங்க அவ்வளோதான் இருக்குது. அதான் மிச்சம் இல்லைங்க, கொட்டி கொட்டி வளர்க்குறது. வளர்த்து திருப்பி குருவிக்கு தருது. பர்பிள் கலர் செடி நம்ம நடுறோம். கதிர்லாம் விட்டுருக்கு, நான் காட்டுறேன். திணை கதிர் இப்படிதான் இருக்கும் போல், குட்டி குட்டியாக அழகருக்கு பார்க்க. இதோ இந்தம்மா அல்லிப்பூ வச்சுக்கிட்டு ஒரே இது. அப்படியே நம்ம போய் ஏதோ ஏற்று விரும்பித்துச்சு. ஸோ ரொம்ப வெயில் அடிக்குது, இப்போ போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா போய் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த குட்டி பாருங்க, இந்த அள்ளிச்செடி வச்சுட்டு ஒரே இது பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் விளாக் இருக்குது. நம்ம போயிட்டு மருதாணி பறிக்கணும், தூதுவளை கிடைக்கணும். முடக்கத்தான் ஓரளவுக்கு கிள்ளிட்டேன், தூதுவளை வேணும். எல்லாத்தையும் கிள்ளிட்டு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு நான் காட்டுறேன். மல்லிப்பூ சூப்பராக இருக்குது, நட்டாச்சு. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றாத வந்துட்டு கட் 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 பாருங்க. அல்லிப்பூ மம்மிக்கு காட்டுங்க, அழகாக இருக்குது. நான் எப்பவும் இது பார்ப்பேன், ரொம்ப அது இதுவாக இருக்கும், எடுக்க முடியாது. ஆழமாக இருக்கும், இல்லை தள்ளி பூத்துருக்கும், எடுக்க முடியாது. இந்த வாட்டி பாருங்க கடிச்சிச்சு, கிட்டேருந்தது. ஏதோ ஒரு குட்டையில் இருக்கும். இது மோஸ்ட்லி வீட்டில் வளர்த்தாலும் அது அவ்வளோ வளராது, சீக்கிரம் செத்து போயிடுவோம். நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸ்மெல் எதுவும் அவ்வளோ வராது. இது அல்லிப்பூ. இன்னைக்கு இதே பூ பட்ரோஸ் பூத்துருக்கு அழகாக. நீ செம்பத்தையும் பூத்து என் ஒன்று வச்சுன்னு போயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, தன்விகா மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுச்சு, இந்த கவினா பொண்ணு பண்ணுச்சு, இது காய் தர மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிச்சிச்சு. காயெல்லாம் விட்டு இருந்துச்சு நிறையா. இது என்னது மல்பெரி செடி. இது இதேமாரி இன்னொன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும். நிறையா 2-3 வாங்கிட்டு வந்து வச்சாதான் என் பசங்க நல்லா சாப்பிட்றாங்கல்ல. சரி பாய். எங்கே கிளம்பிட்டீங்க திபி? குழந்தைங்களோட எங்கே கிளம்பி? நேற்று வீடியோவில் பாதி என்ன இப்போ ஜாயின் நியூ மெம்பர் எங்கள் அம்மா பார்த்தா அது மாதிரி தெரியல, ஓல்டு மெம்பர் மாதிரி இருக்குது. போதும் பாப்பா. எங்கே கட்டை எடுக்க தானே கிளம்புறோம். கட்டை எடுக்க போகிறோம். அப்புறம் இது கீரைக்குள்ள போகிறோம். தூதுவளைலாம் முடக்கத்தான். நேற்று எப்படியும் முடக்கத்தான் கிடச்சிது, இன்னைக்கு தூதுவளை கிடைக்கலை. அதாவது இதையே எடுத்து காசு ஆக்குறாங்க பாரு கீழே. அந்த இதெல்லாம் கீரை நார்மலாக கிடைக்குது, எதுக்கு நம்ம கடையில் வாங்கிக்கலாம். நேற்று சூப்பு செஞ்சேன். தூதுவளை தூதுவளை போய் அது சளிக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு. மைக்கு என்னது, என்ன கீரை? இதுதான் மூக்குத்தி கீரை. தருக்கு முடக்கத்தான் கீரை எடுத்து போருமா. மூக்குத்தி கீரை அதுக்கு பேர் முசு முசா குழந்தை தூக்குன்னு. அதான் முசு முசு. பிடிங்க. இது வச்சு என்ன பண்ணுறது? அது சளிக்கிறோமா, இதுதான் தேடினேன். அது இல்லை, அது குப்பை மேனியில் தானே அது. முடக்கத்தான் இருக்கு. ஏய் நீங்கள் போங்க அப்படி பசங்களா. நான் அப்பா எப்படி டாக் இருக்காங்க. டாக் இருக்கு கடிக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் தொட்டா சினிங்கி செடி. நான் இப்போ தான் பார்க்குறேன். சின்ன வயசில் புக்கில் பார்த்து படித்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், உண்மையிலேயே பாருங்கள், தொட்டா சினிங்கி இருக்கும் பாருங்கள். உடனே இதை தொட்டு காட்டுறேன். நேற்று அதுக்கு தண்ணி பூ நிறைய பிச்சு இங்கே பாருங்க, தொட்டு காட்டுறேன். தள்ளி அப்புறம் சுருங்கிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? தொட்டா சினிங்கி தொடு. ஏந்திர வா, டாகி வரும். வா, வாய் சொல்லு. சரி, இது பேரு கண்டங்கத்திரிக்காய். கண்டங்கத்திரிக்காய். மம்மி இது பிடிங்கலம்மா. இல்லை, கத்திரிக்காய் வளருமா? ஆமாம், அது ரொம்ப மருத்துவ குணம். அது ஒன்றும் இல்லை, பிச்சு காரக்குழம்புல சாம்பார் இதில் வேணால் போடலாம். ஆனால் என்ன கொஞ்சம் காரமாக ஒரு மாதிரி கசக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நல்லது. பாட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மொசு இலை போய் நாங்கள் பறிச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா மட்டும் தூதுவளை பறிச்சு போயிருக்காங்க. இதான் மொசு இலை. அது இந்த மாதிரி கொடி கொடியாக வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த கொடியில் அது மாதிரி ரக்கடாக இருக்கும் ஒரு மாதிரி. அதேமாரி இலையுமே ஒரு மாதிரி இது பாருங்க, சவுண்டு வருதா? இதுமாரி சொரன்னு வரும். போட்டு வச்சுருங்க. இது பாப்பாவுக்கு என்ன பண்ணலாம், அடை மாதிரி சுட்டு தரலாம். அரிசி மாவு இருக்குல்ல, அதில் இதை அரைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படிலாம் கீரை மாதிரிலாம் கிள்ளி போடக்கூடாது. அரைக்கிறதுக்கு தான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு சீரகம், உப்பு, அவ்வளோதான் போட்டு அரைச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி மட்டும் தான் எடுக்கணும். வடிகட்டி வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்து வெறும் அரிசி மாவில் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அடை மாதிரி சுட்டு சாப்பிட்டா சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்காக தான் இது செய்கிறோம். இது வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாண முருங்கை இலை பாருங்க. இதான் கல்யாண முருங்கை இலை. மரமே ரொம்ப இதுவாக இருக்கும், முள்ளாக இருக்கும். ஆனால் அந்த இலை முள்ளாலாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்கும் கல்யாண முருங்கை அந்த மரம் காமிச்சு வந்துருக்கலாம். இலை இப்படி தான் இருக்கும். இதையுமே குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா இதையுமே போட்டு செய்யலாம். இதையுமே நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. நல்லா இதை அரைச்சிட்டு வாங்க. அம்மா தெரியும் மாவு. இது அரிசி மாவு. இது போடலாமா? கடையில் வாங்க அரிசி மாவு தான். வீட்டில் இன்னும் ரெடி பண்ணணும். நம்மளுக்கு இடம் இல்லை, மாடி மேலே இடம் இருக்குது. இடம் இருந்துச்சுன்னா அழகாக நம்மக்கிட்டே பச்சரிசி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அரிசி மாவு பச்சரிசியில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதை நல்லா நம்மளே வீட்டில் கழுவி காய வச்சிங்கன்னா மாவு இந்த மாதிரி கிடைக்கும். மாவு மாரி அரைக்கணும். அரைக்குது இதுவே கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இது அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மொசு இலை பேரு மொசு இலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முசு இலை பேரு. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஊர்க்காரங்க. அது அழகா அரைச்சத நான் பச்சையா தான் ஊத்துறேன். இது காய்ச்சல ஊத்துல அப்படியே பச்சையா எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கும், மம்மி வீட்டில் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்காது. அதனால இதே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதே தண்ணியை ஊற்றி குட்டீஸு நல்லா அரைச்சிங்கன்னா ஒரு நாள் இதுவாக வரும். உனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆயா செய்வாங்க. சத்தமாக சொல்லு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஆயா செய்வாங்க. அது பாருங்க, சூப்பராக இது ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டதுனால இப்போ இது கூட சேர்ந்து கலந்து தான். அது க்ரீனாக தான் வரும், ஒயிட்டெல்லாம் க்ரீனிஷாக வரும், லைட் க்ரீன் பாருங்க.
நம்ம வந்து வெறும் தண்ணி ஊற்றுறதோட அந்த கீரையோட தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா நல்லா க்ரீனாக கொடுக்கும். ஃபுட் கலர். இப்போ நீ இது அடை பண்ணுறதுக்கு வந்து இது சாப்பிட்டா எஃபெக்ட் வருமா? சளி போகுமா? ஆமாம், குழந்தைங்களுக்காக தான் உடனே எஃபெக்ட் காட்டும்லாம் சொல்ல முடியாது. மொசியில் இது நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிடலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஆயா இதுதான் கொண்டுட்டு வந்து சளிக்கெல்லாம் இது பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிடலாம்ல? ஆஹா, கஷாயம் இது செம பச்சை வாசனை அடிக்கும். அதெல்லாம் கஷாயெல்லாம் வச்சு குடிக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கணும்னா நல்லாயிருக்கும். சாப்பிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி கஷாயம் வச்சிட்டிங்கன்னா எப்படி பச்சை வாசனை அடிக்கும். அதில் எப்படி நீங்கள் கஷாயம் இது பண்ணுவீங்க? இந்த நெய் இருந்தால் ஊற்றலாம். வீட்டில் இருக்க தெரியும், நம்ம வீட்டில் இருந்தால் நெய் வாங்கி வச்சுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதை எனக்கு வாங்கி வச்சாங்க. உள்ளக்கு உப்பு போட்டுட்டேன். இப்போ இதை எப்படி நீ அடை சுடுவ? இந்த இலை இருக்கு, இங்கே வச்சு இந்த இலை இருக்கு, இந்த இலை இருக்கு. இதுதான் இது கல்யாணி முருங்கை. அது அந்த இந்த இப்படி காமிச்ச இலைய அந்த நடுவில் இருக்கு, அதை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த இவ்வளோ பெரிய இலை அப்படியே இருக்கா, வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுவுமே அடை சொல்லுவாங்க. இதில் அடை சுட போறியா? எல்லாத்துலேயும் அடை சுட முடியாது. அடை சுட்டு வாயில் எடுத்துன்னு உழைக்க முடியாது. என்ன கவினா, மம்மி அடை சுட்டு வாயில் எடுத்து போட்டுடலாம். ஏன் என்னாச்சு? இன்னும் சாப்பிடுமா? புரியல. அது நல்லா எஃபெக்டா இருக்கும் மாமே குழந்தைங்க. நானே செஞ்சேன், மறந்துட்டேன். என்ன இது புரியல? இந்த கல்யாணி முருங்கையில சொல்றேன். இது நல்லா சளிக்கெல்லாம் ரொம்ப சளிக்கு மட்டும் இல்லை, உடம்பு வலி எல்லாத்துக்குமே நல்லதுன்றாங்க. எப்பவுமே இது பாப்பாவுக்கு இது செஞ்சு கொடுத்தேன் போன வாட்டி, நான் இந்த ஞாபகம் இல்லை. கசாயம் போட்டு கொடுத்தேன்னா நான் சளி நல்லதே ஆச்சு. சும்மா மருந்தே சாப்பிட கூடாது. அந்த குட்டிக்கு ஆல்ரெடி மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். இந்த கலர்ல வந்து லைட் கிரீன். இந்த அடை சொல்லணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணும். இதை நம்ம நெக்ஸ்ட்டுக்கு இது அரிஞ்சு வச்சுக்கணும். இது அரிஞ்சு வச்சுக்கணுமா? மிளகா, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இது கல்யாண முருங்கை. இது சின்னதாக அரிஞ்சாதான். பேர் என்ன இதுக்கு பேர் டிஃப்ரெண்டாக? கல்யாண முருங்கை இலை. ஆமாம், இது கல்யாணத்தில் நிறைய யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை வீட்டில் பொண்ணு கல்யாணம் ஆன கூட இது எடுத்துகிட்டு போய் வச்சா சீக்கிரம் கல்யாணம் ஆகுவாங்க. சரி, ஓகே. அப்படி இல்லை, ஒரு கல்யாண பொண்ணுக்கு இது எவ்வளோ பெனிஃபிட். ஏன்னா சளிக்கு குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரியே எனக்கு இதோட தெரியும். ஹிஸ்ட்ரி தெரியல அப்படி சொல்லிட்டு போயிட்டா அவள்தான். தெரியும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காணொலாம் வரும், ஐயோ இது கிடைக்காது. எங்கள் அம்மா இதை கேட்டுட்டே திருப்பி கீழே தீரு பேர் ஜெகஜோதியாக இருக்காங்க. கொட்டாங்குச்சி வச்சிருந்தாலும் நல்லா பத்திக்கிச்சு பேர். கொட்டாங்குச்சி சம்பா சருன்னு எரியுது. ஊத்தாப்பத்து கார சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்கும்ல. எதுக்குமே இந்த இது அடை வரல. துணி போட்டு தொட்டேன். இதுதான் நாய் போடும். தீ கம்மி பண்ணா எந்த கட்டை எப்படி எடுத்து ரொம்ப தீ ரொம்ப குதிக்காதம்மா. நல்லா இருக்குல்ல? பண்ணல நான் தான் நல்லா டேஸ்டா இரு. அது செத்து போச்சுலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வடை சுட்டு சாப்பிட்ருக்கோம். சாரி, அடை சாப்பிட்ருக்கோம். முசு இலையோட அடை. அதுக்கப்புறம் வேற என்னது? அந்த கல்யாண மாலையா? கல்யாண முருங்கை இலையோட
அதில் வந்து கோதுமையில் இது வந்து கோதுமை அடை இது. இதில் தான் கல்யாண மாலையோட இது இருக்குது, இலையா இருக்குது. கல்யாண மாலை இல்லை, கல்யாண இலை, கல்யாண முருங்கை இலைன்னு சொல்கிறாங்க. அது பேர் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சமாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்னதாக பச்சை மிளகா, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. பச்சை மிளகா போடல, நான் கலந்த மிளகா போட்டேன். இது நம்ம இது அதான் கிரீன் கலர் என்ன பண்ணுங்க சரிங்களா? நிறைய இதுல பார்த்தேன். தேங்காய் இது மட்டும் சாப்பிட்றானுங்க, எல்லாரும் தான் சாப்பிட்றானுங்க. ஊர் சைடில் இதெல்லாம் உண்மையாகவே செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்ம வில்லேஜ் சைட்லலாம் நிறைய செஞ்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நல்லது தானே. இந்த மாதிரி மாவுல கோதுமை மாவுலையோ அரிசி மாவுலையோ அடை சுட்டு சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி இது கொழுக்கட்டை மாதிரி மோமோஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, அது மாதிரி இன்னமும் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் நானே பார்த்தேன். எப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் திரும்புகிறோமோ அப்போ தான் ஒன்றும் லைஃப் லாங் வாழும். அது தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்கரு, பீட்சா இந்த மாதிரி எப்போ நம்ம மாறணுமோ தான் நம்மளோட வாழ்வு காலம் ரொம்ப கம்மியானது காரணம். ஸோ திருப்பி ட்ரெடிஷ்னல் திரும்பிடுங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. சளிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இதுதான் இந்த கீரை தான். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் அது ஒரு தோசை சுட்டு காட்டு. இது சாப்பிட்டாதான் நல்லது, சளிக்கு நல்லது. பாப்பாங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அது ட்ரை பண்ணி பாருங்க. கிடச்சிச்சுன்னா கல்யாண முருங்கை இலை கேட்டால் யாராவது சொல்லுவாங்க. தெரிலனா கூட கூகுளில் போட்டால், யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். சித்தி பைத்தியங்கள், 2 பைத்தியங்கள். சித்தி வந்தோடனே போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறது தீபி லோகி விலாக். நான் உங்கள் தீபி தான் பேசுகிறேன். கொஞ்சம் ஃபேஸ்னால் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காயுது. அப்படியே நம்ம துவையலுக்கு அரைக்க முடக்கத்தான் கீரையும் ரெடியாக இருக்குது. நல்லா காஞ்சிட்டோம். உளுந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கசக்கும், அதனால தான் உளுந்தும் நம்ம கடலைப்பருப்பும் அதிகமாக போடுறோம். அது இதுவும் ஃப்ரை ஆகும். அப்புறம் வெங்காயத்துக்கு பதிலாக தேங்காய் எடுத்துக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லாதனால வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் போடலாம், இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம். ஆனால் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்குன்றாங்க. வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இது வேணால் போதும். இதிலே எடுத்து பூண்டு ரொம்ப இது பண்ணால் தீஞ்சு போயிடுது. அப்போ பூண்டு, வெங்காயம், புளி அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மிளகா வர ஒரு 3 போட்டு இந்த கலரே போதும். இல்லைன்னா உளுந்து ரொம்ப கருகிடும். அது கூட சேர்ந்து முடக்கத்தான் கீரை இப்படி தான் இருக்கும், கொடி கொடியாக வரும். அது இப்படி தான் இருக்கும் இலை. பாருங்கள் பாருங்கள், நிறைய நம்ம வந்து எப்படி சுருங்கி போச்சு பாருங்கள். அப்படியே உப்பு சேர்த்துப்போம், அப்போ தான் இன்னும் நல்லா சுருங்கிடுது. நல்லாவே வடையிடுச்சு. நம்ம இதில் இன்னும் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணலாம். போடுவேன், அதையும் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா இதுவாகிடுச்சு. ஆற விட்டு அரைச்சி வேண்டியதுதான். கொஞ்சம் வேர்க்கடையும் அடுத்து போட்டுப்போம், ஏன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் பசங்க சாப்பிட்ணுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். எங்கள் பாட்டி வீட்டு வேர்க்கடலை பாருங்கள், நல்லா சிகப்பு கலரில் தான் இருக்கும். நார்மல் வேர்க்கடலை உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும்ல, இது சிகப்பாக இருக்கும். அது வதக்கிட்டனால உண்டு. இல்லை நல்லா சிகப்பாக நல்லாயிருக்கும். இதுலேருந்து தான் எண்ணெய் எடுப்பாங்க, கடலை எண்ணெய். அரைச்சிட்டே லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குது. பசங்க கண்டிப்பாக சாப்பிடாதுங்க. ஸோ அதனால் வேர்க்கடலையும் ஆட் பண்ணி பார்க்கலான்னு அரைச்சாச்சு நல்லா. ஆனால் என்ன இந்தளவுக்கு கசக்க தான் செய்யுது. பசங்க சாப்பிடுவாங்கன்னு டவுட் தான். சரி, இப்போ தாளிச்சிடலாம். நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஊற்றுறோம். நாங்கள் முடக்கத்தான் கீரை துவையல் ரெடி ஆகிவிட்டது. சூப்பராக. இன்னும் லைட்டாக கசக்க தான் செய்யுது. பசங்க சாப்பிடுவாங்கன்னு அவங்ககிட்ட சொல்லாத கொடுக்க வேண்டாம்.
கொஞ்சம் டவுட்டு தான். பெரியவங்க தான் சாப்பிட முடியும், பசங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல. நல்லா ரெடி ஆயிடுச்சு. அழகா இன்றைக்கி மதியானம் சுட சாப்பாடு, அதுக்கப்புறம் துவையல், அப்புறம் மாங்காய் ஊறுகாய். இதோடு இன்றைக்கி முடியுது.